மக்களே, ஆக்டர் அஜித்குமார் அவர்களுடைய அண்ணன் அனில்குமார் அவர்கள் வந்து சன் நியூஸ்க்கு வந்து ஒரு தரமான ஒரு சம்பவத்த வந்து செஞ்சிருக்காரு. அது என்னன்றத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துடலாம். இன்னொரு பக்கம் ரீசென்ட்டா நேத்திக்கு நம்ம தமிழக முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் வந்து திருச்சியில வந்து பேசியிருந்தாரு. ஸோ அதுல வந்து சில கூஸ் பம்ப்ஸான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பயங்கரமா சுத்திக்கிட்டு இருக்கு. அது என்னன்றத பத்தி பார்த்துடலாம். இன்னொரு பக்கம் வந்து இப்ப பரவாயில்லப்பா டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள் கிரேட்ப்பா அப்படின்ட்டு சில விஷயங்கள் வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே, ரீசெண்டா நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம். ஆக்டர் அஜித்குமார் அவர்களுடைய அம்மா மோகினி அவர்கள் வந்து இறந்து போயினாங்க. ஸோ அந்த செய்தியை கேட்டு நிறைய திரைப்பிரபலங்கள் நேர்ல போயிட்டு அவங்களுடைய அஞ்சலியை வந்து செலுத்துறாங்க. இரங்கல்களை வந்து சோசியல் மீடியால பதிவு பண்ணுங்க. நம்ம தமிழக முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் வந்து நேர்லயே போயிட்டு அஜித்குமார் அவர்களை வந்து ஆற தழுவி கட்டி பிடிச்சி ஸோ அவர் வந்து இரங்கல்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ அவ்வாறான விஷயங்கள் வந்து ரீசெண்டா பேசப்பட்டு இருந்ததா. அஜித்குமார் அவர்களுடைய அண்ணனான அனில்குமார் அவர்களுக்கு நிறைய பேர் வந்து இரங்கல்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க. அம்மா அம்மா இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது அது வந்து யாரா இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய ஒரு வலி, பெரிய கஷ்டம், ஒரு பெரிய இழப்பு. அந்த மாதிரியான சமயத்துல நிறைய பேர் வந்து ஆறுதல் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அது போன்ற நபர்களுக்கு அஜித்குமார் அவர்களுடைய அண்ணனான அனில்குமார் அவர்கள் வந்து ஒரு வீடியோவின் மூலமாக அவங்களுக்கு வந்து நன்றிகளை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ்பா, நீங்க வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செஞ்சார். அந்த வீடியோவை எடுத்து சன் நியூஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபீட்ல வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நேரா அந்த வீடியோ போட்டாங்க இல்லையா சன் நியூஸ், அந்த நியூஸோடைய ஃபீட்லயே போயிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு என்னுடைய பர்மிஷன் இல்லாம எப்படி நீங்க இந்த வீடியோவை எடுத்து நீங்க அப்படியே போடலாம் அப்படின்ட்டு ஸோ இவ்வாறான கேள்விகளை அந்த இடத்துல வந்து எழுப்பவே ஸோ சன் நியூஸ் வந்து அனில்குமார் அவர்களுடைய அந்த வீடியோவை போட்டிருந்தாங்க இல்லையா சன் நியூஸ் லோகோவோட அந்த நியூஸ் அந்த அனில்குமார் அவர்களுடைய அந்த வீடியோவை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இதுல டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சன் நியூஸ் வர வர மீம் பேஜ் மாதிரி மாறிக்கிட்டு வருது. அத்தன்டிக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுடைய உழைப்பு தூக்கிட்டு வந்து இங்க போட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் சொல்லி சன் நியூஸ் ஒரு பக்கம் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவ்வளவு விமர்சனங்கள் வந்து சன் நியூஸுக்கு எதிராக இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா. அதே சமயத்துல நேத்திக்கு நம்ம தமிழக முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாருங்க. பேச்சு எப்பா என்ன பேச்சு, ஃபயர் ஸ்பீச், சும்மா பிளாஸ்ட் தான். எப்போ அட்டாக்கான அட்டாக்கு, அப்படி ஒரு அட்டாக்கு, டிஎம்கேக்கு அட்டாக்கு, ஏடிஎம்கேக்கு அட்டாக்கு, அல்லு சில்லு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அட்டாக் அப்படின்ட்டு சரியான ஒரு அட்டாக்கை வந்து நேற்றுக்கு விஜய் அவர்கள் வந்து பண்ணியிருந்தாருங்க. கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த ரிசல்ட் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி லாஸ்டா அந்த மனுஷன் ஒரு ஃபயர் ஸ்பீச் வந்து கொடுத்திருந்தாரு விஜயன் அவர்கள். இப்போ நேத்திக்கு வந்து ஒரு ஃபயர் ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அதுதான் எங்க பத்தில வைரல் கண்டென்ட், அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஸ்பீச் எங்க ரொம்ப தெளிவா இருக்காருங்க அவரு. ரொம்ப தெளிவா இருக்காரு. நேத்திக்கு அவர் பேசுறது இந்த வியூகங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது த கிரேட் பொலிட்டீஷியன் அப்படின்ட்டு சொல்லலாம். மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய நேத்திக்கான அந்த திருச்சி ஈவெண்ட்ல சில விஷயங்கள் வந்து நெகிழ்ச்சி தரும் விதமாக இருக்கு. பாத்தீங்களா, இதுதான் டிவிகே தொண்டர்கள், பாத்தீங்களா இதுதான் டிவிகே வினர் அப்படின்ட்டு பல பேர் அவங்களுடைய வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதுல என்ன பார்க்க முடியுதுன்னா நேத்திக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து திருச்சிக்கு வருகை தந்திருந்தார். அங்க இருக்கக்கூடிய திருச்சி கிழக்குல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விதமா இருக்கு. எதுக்காகனா விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்குல வந்து ஜெயிச்சிருந்தாரு. ஸோ பெரம்பூர்லயும் ஜெயிச்சிருந்தாரு. அவர் வந்து இப்போ பெரம்பூர்ல எம்எல்ஏவா இருந்துகிட்டு திருச்சி கிழக்குல அவருடைய அந்த எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்பேற்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வெற்றி வாகையை சூடி தந்திருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக நேத்திக்கு வந்திருந்தார் இல்லையா. அப்ப அந்த சமயத்துல நிறைய வாழை மரங்கள், அதாவது இந்த வாழைக்காய், இந்த வாழைப்பழம்லாம் இருக்கக்கூடிய கொத்தோட எடுத்துட்டு வந்து அங்க கட்டி வச்சிருந்தாங்க. நிறைய பேரோட மனசுல ஐயோ, இந்த டிஎம்கேல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து இந்த வாழை மரத்தை, இந்த வாழைக்காய், அந்த வாழை கொத்தை வந்து உடைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அது போன்ற வீடியோஸ் வந்து வைரல் ஆக போகுது. இந்த மாதிரி தான் டிவிகேல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பண்ண போறாங்களே அப்படின்ட்டு நிறைய பேர் அசம்ஷன் பண்ணியிருந்தாங்களாம். ஆனா அந்த வீடியோஸ்ல அவங்க கூஸ் பம்ப்ஸா சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கவே இல்லை. ஸோ வாழை கொலை எப்படி கட்டப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. யாரும் அதை போயிட்டு உடைக்கல, யாரும் அதுங்களை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணல. பாத்தீங்களா. ஸோ அங்க வரக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு, விஜய் அவர்கள் என்ன சொல்ல போறாரு, நம்ம அவர்கிட்ட இருந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் அந்த இடத்துக்கு வராங்க. விஜய் அவர்கள் மேல இருக்கக்கூடிய பாசத்துக்காக தான். அதை தாண்டி அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளால முடிஞ்சதை எதனா தூக்கிட்டு போலாமா அப்படின்ட்டு யோசனையோட எல்லாம் அவங்க வரல. இதுதான் விஜய் அவர்கள் மேல இருக்கக்கூடிய உண்மையான பாசம் மக்களுக்கு அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்களை சொல்லி இப்போ இன்டர்நெட்ல இதை வந்து பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆமா, வாழை மரங்கள்லாம் கட்டினபடியே இருக்கு. பரவாயில்ல, சூப்பர்பா அப்படின்ட்டு தான் இந்த இடத்துல வந்து டிவிகே வினரை பார்த்து சொல்ல தோணுது. எனவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன்.